கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனையுடைய தாக்கம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறே நம்மளுக்கு நன்றி சொல்கிறோம். நேரம் நம்ம பாடினோம், ஆராதித்தோம், நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் தேவாவியான நமக்கு இறங்குவது உங்களுக்கு நன்றி சொல்லுது, அசைவாடுதே உங்களுக்கு நன்றி சொல்லுது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை ஞானிக்குடியாக நம்முடைய பாதபடியிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். விஷயங்களோடு கூட பேசுங்க, ஜனங்களோடு பேசுவீராக, நேரடைபடுவீராக, ஒவ்வொரு இருதயத்தை ஞானமாக பக்குவப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய இருதயங்களை கொடுப்பீராக. தேவனாய் கர்த்தர் ஒரு விஷயடியை முடிவெடுத்து நீங்க வழிபடுங்க. நம்முடைய வார்த்தை என்ற மகாவினால் நம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரை திருப்திப்படுத்தி அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்கிறபடியாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். நாளைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுனாலும் சரி, அதை பத்தி என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படும். என்ன செய்யணும்? தெரியப்படும். உடனே இன்ஃபார்ம் பண்ணுது. என்னது? இன்ஃபார்ம் பண்ணுது. ஆண்டவருக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? இன்ஃபார்ம் பண்ணும். மனசு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அப்படி செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம ஜெபத்தை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஜெபிக்க தெரியும். நான் யாருக்கும் ஜெபம் பண்றது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே என்னை விட அருமையாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை தேவன் திருச்சபையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பல செய்திகளை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? கேட்டாச்சு. அதே போல ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஆமென். ஞானமுள்ள ஜெபம். என்னது? ஞானமுள்ள ஜெபம். ஜெபிக்கிறது எல்லாருமே என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் அது எப்படி ஜெபிக்கணுமா? ஞானமா ஜெபிக்கணும். எளிய நம்மை போல அருள் மனுஷனாக இருந்தார். ஆனால் அப்படி அவர் எப்படி ஜெபிச்சாரா? கருத்தாய் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த கருத்துங்கிறதே என்னது? கருத்தா ஜெபிக்கணுங்கிறதே ஒரு ஞானம். ஆண்டவர் நல்லா சொன்னார். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, வளவலான்னு என்னமோ என்ன செய்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யலாம்? விரும்பும். கருத்தான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறோம். நம்ம என்ன ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு சரியான முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஏதோ நாம வாய்ப்பு வந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. இந்த காரியங்களை குறித்து இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் திருப்பி கொள்வோம். இங்கே ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் ஏராளமான ஜெபங்கள் இருக்கிறது. அநேக மனிதர்கள், அநேக பரிசுத்தவான்கள் வேத பகுதியிலே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அநேக ஜெபங்களிலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஞானத்தை நம்மளால கண்டுகொள்ள முடியும். இங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே இம்ப்ரெஸ் பண்ண நல்ல ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் இந்த அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டது ஆகையா சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் சொல்லி எப்படி ஜெபம் பண்றாரு? ஒரு ராஜா ஜெபிக்கிறார். இந்த ராஜா சாலமோன் ராஜா. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், போக்குவரத்து எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. யாராவது ஜெபம் அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க?
ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேல் கோத்திரங்கள் அனைத்துக்கும் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு ராஜா ஜெபிக்கிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், ஆனா இங்க ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காம கட்டுக்கடங்காத பெருங்கூட்டமா இருக்குது. இத்தனை ஜனங்களையும் நான் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். அதனால எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்னு சொல்லிட்டு, ஞானம் வேணும்னு கேட்கறதே ஒரு ஞானம் உள்ளது. அல்லேலூயா. என்னது? ஞானம் வேணும்னு கேட்கறதே ஒரு ஞானம் உள்ளது. ஏன்னா ராஜாவுக்கு என்ன வேணும்? ஜெனரலா ராஜானா ஒரு பெரிய படை இருக்கும். என்கிட்ட இருக்கிற மாதிரி உலகத்துல எவன்கிட்டயுமே என்ன செய்யக்கூடாது. ஆமா, ட்ரம்ப் கிட்ட கேட்டோம்னா சொல்லுவாரு, உலகத்துல எவன்கிட்டயும் என்ன செய்யக்கூடாது, அப்பேற்பட்ட ஒரு படையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான படை என்கிட்ட இருக்கணும். உலகத்துல எவன்கிட்டயுமே இல்லாத அணுவாயுதம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பெரிய படைபலம் வேணும்னு அவர் கேட்கல, எனக்கு பெரிய செல்வம் வேணும்னு கேட்கல, அதிகாரம் வேணும்னு கேட்கல, பக்கத்து நாட்டெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கல, என்னுடைய பகையோருடைய உயிர் எனக்கு வேணும்னு கேட்கல. அவர் மாறாக என்ன கேட்கிறார்? எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதுக்குள்ள அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? உகந்த விண்ணப்பமா இருந்தது. அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? உகந்த விண்ணப்பமா. அல்லேலூயா. யோசிக்கணும், நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமா. ஆண்டவரே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு பாருங்க. ஜெபம் பண்றதுல ஆண்டவரே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஞானத்தை. நீ ஞானத்தை தானே கேட்ட, இதோ நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன். ஆனா நீ மத்த எதையுமே எதுவுமே என்ன செய்யல, கேட்கல. ஐஸ்வர்யத்தை கேட்கல, பணம் பொருள் எதுவும் கேட்கல, உன் பகைவர்களுடைய உயிரை கேட்கல. அதனால நான் அதையும் சேர்த்து என்ன செய்யறேன்? ஒரு ராஜாவுக்கு இதெல்லாம் கம்பல்சரி என்ன செய்யணும்? வேணும். ஆனா இவர் ஞானத்தை கேட்டாரு, ஆண்டவர் கேளாத எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அதனால அந்த வசனத்தை சரியா வாசிக்கிறோம். தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவர் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அந்த மாதிரி ஞானத்துல இந்த உலகத்துக்கு இதுக்கு முன்னாடி யாருமே என்ன செய்யல, இல்ல. இதுக்கு அப்புறமா யாரும் என்ன செய்யல, எழும்ப போறதுமே. இன்னைக்கு நம்ம ஊர்ல சர்ச்சைக்கு போயிருக்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் ஞானமுள்ள ராஜா யாருன்னு கேட்டா யாரை சொல்லுவோம்? சாலமோன் சொல்லுவோம். ஆமென். பைபிள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அது பாட புத்தகத்துல ஒரு பகுதியே இருக்கு. த வைஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் ஒரு பாடம் என்னவா இருக்கும்? த வைஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. ஞானமுள்ள ஒரு ராஜா. யார் அந்த ஞானமுள்ள ராஜா? சாலமோன். என்ன அதுல எந்த கதை சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த 2 பெண்கள் ஒரு குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடும் போது அவர் எவ்வளவு ஞானமா அதை என்ன செஞ்சாரு? நியாயம் தீர்த்தாரு. என்ன பண்ணாரு? ஒரு பெரிய என்ன வாள் எடுத்துக்குவாங்கன்னாரு, 2ஆ குழந்தை ஆளுக்கு பாதியை கொடுத்தாரு அப்படின்றாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. அன்னைக்கு மருத்துவ வசதிகள் இல்லை. இன்னைக்கு டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் என்ன செஞ்சிடலாம், பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 பேருமே சொந்தம் கொண்டாடும் போது ஒரு ஞானமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் கண்டிப்பா அந்த குழந்தைய என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஆனா அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தையை பெற்ற தாயோடைய மனசு என்ன ஆயிடுச்சு? பதறிடுச்சு. என் குழந்தை எனக்கு வேண்டாம், அவர்கிட்ட என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. என் குழந்தை எங்க இருந்தாலும் உயிரோடு இருந்தா அதான் ஒரு தாயினுடைய அந்த பாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மனசு ஒரு ராம பண்ணி. இந்த கதை எல்லா குழந்தைகளுக்குமே தெரியும் இல்லையா? பாட புத்தகத்துல எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஞானமுள்ள ராஜாவை இந்த உலகம் இதுவரைக்கும் என்ன செய்யல. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ராஜாக்கள் தோன்றி மறைந்து போனார்கள். ஆனால் இன்னமும் சாலமோனை போல ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா இந்த உலகத்துல இல்லவே. அப்ப
அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் என்ன செய்திருந்தார், சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 1:5 நாம் வாசிப்போம். உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரே ஆமென். என்ன செய்யணுமா? தேவனிடத்துல கேட்கும். ஞானம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்கணும். கேட்டா அவர் என்ன செய்வாரு? ஞானத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 18வது வசனத்தில் ஒரு வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? இது ஒரு ஞானம். ஆமென். வேதத்துல எத்தனை வசனம் இருக்கு, எத்தனை அதிகாரம் இருக்கு, எல்லாம் பெரிய புக்கா இருக்கு. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வேதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மாத்திரம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தது. நாளிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடியதாக உலகம் முழுவதும் அதிகமான மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அதிகமாக அச்சடிக்கப்பட்ட ஒரு ஒரு பெரிய புத்தகம் அப்படின்னு சொன்னா அது என்னது? வேதம். ஆமென். அதற்காக ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா அந்த வேதத்தை படிக்கும்போது நிறைய பேருக்கு என்ன செய்ய வேண்டும்? புரியல. இதை நான் படிச்சு பார்க்கிறேன், ஆனாலும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே போனா பின்னாடி என்ன செஞ்சிருது? மறந்து போயிடுது. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதிரி? அப்போ வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு ஜபம், ஒரு சின்ன ஒரு ஜபம். வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யுங்க? அநேக ரகசியங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது கடைசி நாட்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் இன்னமும் கூட என்ன செய்யாது? வெளியரங்கமாக்கப்படாத சில ரகசியங்கள் இன்னும் இந்த வேத புத்தகத்துல இருக்குது. அப்படி இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்கள், ஆச்சரியமான அவருடைய கிரியைகளை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நம்ம ஜெபிப்பதற்கு, நம்ம வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெபம். இப்ப நமக்கு என்ன வேணும்னாலும் என்ன செய்யணும்? எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. யாரும் சம்பாதிக்க எங்க போகுது? எந்த கடையிலையும் கிடைக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் கிடைக்கும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஞானத்தை கேட்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த சாலமோனை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா தன்னுடைய தேசத்தை ஆளுகிற ஜனங்களுக்கு ஞானம் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கேற்ற ஒரு ஞானத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யார் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க? ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர், மத்திய அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஆளுநர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, இன்னும் வார்டு கவுன்சிலர் மெம்பர் வரைக்கும் அரசியல் ரீதியாக இது ஒரு பெரிய ஒரு ஹயரார்கி இருக்குது. அநேக நமக்கு மேலாக அநேகர் இருக்கிறார்கள். அதனையும் தாண்டி அநேக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து அரசு அதிகாரிகள் அநேகம் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏன் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக நமக்காக மாத்திரம் என்ன செய்வோம்? நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். மற்றவங்களுக்காக என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் அநேகருக்கு உண்டு. ஆனால் ஏன் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்து 2வது வசனத்தை வாசிப்போம். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை எதிர்பார்க்கிறீங்க? இந்திய தேசத்துல வாழுகிறோம், சந்தோஷமா இருக்கணும், அமைதலா இருக்கணும். நம்ம நாடு மணிப்பூர் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஆமென். அப்படி அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும், ஒரு சாந்தமா இருக்கணும், தேசம் நல்லா அமைதலா இருக்கணும். எப்போ பாகிஸ்தான் கூட சண்டை வரும்ன்ற ஒரு பிரச்சனை இல்லாம, எப்ப தீவிரவாதி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம, ஒரு சந்தோஷமாக சமாதானத்தோடு இந்த தேசத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். யாருக்காக? ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அப்படியே நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமான இன்னொரு ஜெபம். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்காக ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? ஹல்லேலூயா. அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சியில இருந்தாலும், அந்த ஆட்சியாளர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. அவர்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது நம்ம நேசிக்கணும், அப்பதான் அவங்களுக்காக என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கணும். ஏன் என்று சொன்னால் அந்த ஜெபம் என்பது அதுல ஒரு சுயநலம் இருக்குது. என்னது? நம்முடைய நலமும் அதுல உள்ள இருக்குது. நாம் அமைதலோடு ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? நாம் அமைதலோடு ஜீவனம் பண்ணணுங்கிறக்காக நமக்காகவே ஜெபம் பண்ணுவோம். ஆமென். என்ன செய்வோம்? நாங்க அமைதலா சந்தோஷமா சமாதானமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்முடைய நிம்மதி, நம்முடைய சந்தோஷம் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு சில மேல் அதிகாரிகளோட கைகளில் இருக்கிறது. அவர்கள் எடுக்கிற ஒரு சில முயற்சிகள், ஒரு சில செயல்கள், அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் இயற்றுகிற சட்டங்கள், அதெல்லாம் நம்முடைய சமாதானத்தை ஒருவேளை என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இந்த நாளிலே அரசாங்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று இயற்றி இருக்காங்க. இதுவரைக்கும் தேசிய கீதம் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? பாடினாங்க. இப்போ தேசிய கீதத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன இல்லை, என்ன சட்டம் வேணும்னாலும் நமக்கு ஒரு கவலையுமே அப்படி இருக்கக்கூடாது. தேசத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்களை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அந்த வந்தே மாதரங்கிற பாடலை நானும் என்ன செய்திருக்கேன்? பாடியிருக்கேன். ஆனால் அந்த பாட்டில் ஒரு கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இயற்றும் போது இருந்த ஒரு சில பாடல், ஒரு தேச ஒற்றுமைக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த சில வரிகளை நீக்கப்பட்டனால அந்த வரிகளை இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? ஆட் பண்ணி இப்போ எல்லா ஸ்கூல்லையும், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும்? பாடம். அப்போ என் பிள்ளைகள் கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு போகிறாங்க, சரி அங்கே ஏதோ தப்பு நடக்காது, சரியாக நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அங்கேயும் போய் இந்த பாட்டை என்ன செய்யணும்? பாடணும். வந்தே மாதரத்தை பாடுவதை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பாடல் அல்லது நாம் செய்கிற எந்த ஒரு செயல் அது வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா இருக்கும். என்னை இன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னா அவ்வளவுதான். வேற தேவன் உன்னுடைய வாயிலிருந்து அவர்களுடைய நாமங்களை முதலினா உச்சரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட எதையும் நீ என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. உருவாக்கப்பட்டது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒருவேளை இயற்கைன்னு சொல்லலாம், அது தேவனா உருவாக்கப்பட்டது. அதையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. யோகா நிறைய பேர் செய்வீங்க, தாராளமாக செய்வீங்க, தவறு இல்லை. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி உண்டு. சூரிய நமஸ்காரம், தாராளமா அந்த பொசிஷன்ல எல்லாம் நில்லுங்க. ஆனா அது சூரியனுக்கு முன்பாக எடுத்து கையெடுத்து என்ன செய்யக்கூடாது? அதை ஒரு கடவுளாக நினைத்து என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. அது வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்ப தேசத்துல ஒரு சட்டம் ஒன்று வருது அப்படின்னா அதை குறித்ததான நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அப்ப இது என்ன ஆச்சு அப்படின்னா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் விழிப்புணர்வு வருது. ஆனா இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே
நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ராஜாக்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நாம அதற்காக இன்னும் அதிக பாரத்தோடு நாம் ஜெபித்திருந்தோம் என்று சொன்னால், மற்ற மதத்தை சார்ந்தவர்களை துன்புறுத்தக்கூடிய அல்லது எல்லா ஜனத்தையும் இந்தியர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சட்டமாக அதை என்ன செய்திருக்கலாம்? வந்திருக்கும். வந்தே மாதர் பாடல் வருவது, தேசிய கீதத்தோடு சேர்ந்து பாடுவது நல்லதா இருக்கும். நல்ல அருமையான ஒரு பாடல். ஆனால் எல்லா ஜனங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? அது பாட வேண்டும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடலாக அது இருக்க வேண்டும். அப்ப தேசத்தை ஆளுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களாய் காணப்படாதபடிக்கு எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவங்க அப்படி இருக்கணும். அப்படின்னா அப்படி இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளுடைய பிள்ளைகளும் போய் சரி ஸ்கூலுக்கு போறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேசத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வளர்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆனா அப்படிப்பட்ட சட்டத்தை இயக்குகிறவர்கள் தவறான வழியிலே சென்று விடாதபடிக்கு நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்கும். அந்த ஜெபத்தில் அந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அதுதான் இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1வது வசனத்திலே நாம் வாசித்ததுபடி எல்லா மனிதர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அவன் இவன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லா ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஞானமுள்ள ஒரு ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு காரியம், சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19. இங்கே ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 12-13வது வசனத்தை வாசிக்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரு பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமென். இன்னொரு அருமையான ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் வசனத்துல வாசிக்கிறோம். 12வது வசனத்துல தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு? அப்படி பார்த்தா முதல்ல கேட்டா ஒரு கை தூக்கி. ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இந்த நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இதுல என் ஸ்டைல ஒரு தப்பு கூட இல்ல அப்படிங்கறதுக்காக ஒரு 24 மணி நேரம் கூட மூச்சு விடாம கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குணம். யாரையுமே அதுல தோற்கடிக்கவே முடியாது. பயங்கரமா வாதாடக்கூடிய இல்லையா? இவர் சொல்றாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நம்முடைய முதுகு நான் எப்பவுமே நமக்கு என்ன செய்யாது தெரியாது. முதுகு இப்படிதான் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம காது கொடுத்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா அதை கவனிக்கிறதே இல்லை. நம்முடைய தரத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்வதில் மாத்திரம் தான் நம்ம என்ன செய்வோம்? புரியாது. அது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன வேணாலும் என்ன செய்வோம்? அதை செய்வோம். ஆனா தாவீது சொல்லுகிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்ப நமக்கு தெரியாம கூட நம்ம ஒரு தவறு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வேதத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நமக்கு தெரியாம செய்த பாவமும் என்னது? அது ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளப்படும். அது குற்றம் என்று உனக்கு தெரிய வரும்போது அதற்காக போய் என்ன செய்யணுமா? வலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தெரியாம தான் செஞ்சேன், ஆனா ஒரு நாள் எனக்கு அது அன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒன்று தெரிய வரும்போது என்ன செய்யணுமா? அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்யணும். அது தெரியாம செய்த பாவமாக இருந்தாலும் பாவம் என்கிறது என்னது? பாவம். இன்னும் தெரிஞ்ச ஒரு சில பாவம் செய்வோம், அதையும் அவர் விட்டு வைக்கலாம். அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு? துணிகரமான பாவங்களுக்கு அடியேனே விலை. துணிகரமான பாவத்துக்கு என்ன செய்யணுமா? விலை. துணிகரமான பாவம் என்னது? அதெல்லாம் பாவம்னு தெரியும், ஆனாலும் என்ன செய்வோம்? கெத்தா செய்யுது, தைரியமா போய் என்ன செய்யுது? அந்த பாவத்தை செய்யுது. அதைத்தான் ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலைக்கு காரும், அவைகளை ஆண்டு கொள்ள
அது நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஆண்டு கொள்ளக்கூடாது. ஒரு பாவம், ஒரு தப்பு செய்யும்போது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எப்படி இருக்கும், ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்றோமே அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சில் ஒரு பூ விழுந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. நம்மளுடைய திருச்சபையில இந்த ஆலய ஆராதனைக்கு நேரத்திலே வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளை. இப்ப சொல்லலை, நான் சின்ன பையனா இருக்கிறது வந்து சொல்றேன். அப்ப இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதுல ராணிய நம்ம அதுக்கு தெரியும் இல்லையா, கம்பளூர் ரோட்ல இருந்து நடந்து வருவாங்க. அவங்க பெரும்பாலும் நேரத்தில் வந்துடுவாங்க. ஆனால் லேட்டாக வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா ஓடி வருவாங்க. வெளியில் எப்படி வராங்கன்னு தெரியல, கேட்ல இருந்து இங்கே வர வரைக்கும் எப்படி வருவாங்க, ஓடி வருவாங்க. அப்படியே நாம வந்து என்ன செய்வாங்க, இடையில வந்து நின்றுவாங்க. ஆனாலும் திட்டுவாங்க எல்லாமே. ஆனாலும் ஆனால் அவங்க வர்ற விதத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓடி வருவாங்க எல்லாமே. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னது, அப்படி ஒரு நடையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாமே என்னது, பூங்காவில் கூட அப்படி ஒரு நடையை செய்ய முடியாது. சாவகாசம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும்போது காத்தாங்க அப்படியே நடந்து போவோம் பார்த்தீங்களா. நானே எங்கள் அம்மாவும் நைட் நேரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கள் நடப்போம்னு நடப்போம். எங்கள் அம்மா எப்போ வேகம் நடப்பாங்க, நான் உங்களுக்கு நடக்க சொல்லி தரேன், கையை பிடிச்சு செய்வேன், அநியாயத்துக்கு நடப்போங்க. அப்படி அதை விட என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்க. அது என்ன அப்படின்னா அது துணிகரமா அப்படியே பழகி போச்சு. அது நம்ம என்ன செய்வது, ஆண்டு கொண்டு சபைக்கு லேட்டா வர்றது என்ன செய்யறது, அது அவைகள் ஒண்ணு அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மள எல்லாரும் அது என்ன செய்து கொண்டது, ஆண்டு கொண்டு. அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு தேவனுக்கு நான் கொடுத்துறேன். ஆனா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் தான், உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதே மாதிரி தான் இன்னும் ஏராளமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்ம செய்து கொண்டு இருக்கிற அநேக பாவங்கள் உண்டு. அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே பழக்கி அதிலேயே என்ன செஞ்சிடறோம், அதுவும் சாதாரண சொல்ல இது பண்ணிடும். ஒரு சிலர்லாம் பொய் சொல்லும்போது எப்படி இருக்கும், பொய் சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்குலாம் ஒரு பழைய விஷயம் வச்சுக்கோங்களேன், சமமா பேசுவாங்க, சும்மா கதையெல்லாம் என்ன கதை சொல்லுவாங்கன்னு தெரியுங்கள. அப்படி ஒரு ஸ்டோரி லைன் டக்குன்னு அந்த போல் அப்படியே பேசவே கதை உருவாக்குவாங்க. சாதாரணமா பொய் வரும். அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு எடுத்தாலும் பொய் வரும். வேதனையான விஷயம், எதுக்கெல்லாமா பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு என்னதான் இருக்கும், பொய் தான் இருக்கும். வாழ்க்கையே பொய்யா போயிடும். அப்ப அது துணிகரமான அந்த பாவம் அவர்களை என்ன செய்கிறது, ஆண்டு கொண்டு. சாதாரணமா அவங்க கிட்ட நீங்க எங்க இருக்குன்னு கேட்டா கூட அவங்களால சரியான உண்மையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் யாரோ நீ யாரோ, சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனா போன் பண்ணி கேட்டா எங்க இருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா உண்மை சொல்ல மாட்டாங்க. அது உண்மை சொன்னாலும் யாருமே அடுத்த ஒரு கேள்வி கூட கேட்க போறது இல்லை. ஆனா அந்த சின்ன விஷயத்துல கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, உண்மையா இருக்க முடியாது. அப்ப அந்த பொய் அப்படிங்கிறது, அந்த பாவம் அது துணிகரமா செய்ய செய்ய அந்த துணிகரமான பாவம் மனுஷர்களை என்ன செய்கிறது, ஆண்டு கொள்ளுது. அதுதான் தாவீது ஜெபிக்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு விலக்கிக்காது, அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருக்கேன். ஆமென். அப்பதான் நம்ம உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, பெரிய பிரச்சனை எல்லாம் வராம நிம்மதியா என்ன செய்ய முடியும், இருக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில துணிகரமான பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஒரு ஞானம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியாம செய்யக்கூடிய பாவங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஒரு ஞானம் உள்ள ஜெபம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவம் என்கிற ஒரு காரியம் காணப்படாதபடிக்கு, அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு அதற்கு விரோதமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது என்னைக்காக ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏறெடுக்க வேண்டும். சங்கீதம் 142 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரிகளினாலும்
என் வாய் கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என்ன ஒரு அருமையான ஜெபம். ஆமென். ஆமென். ஞானமுள்ள ஜெபமா இல்லையா? இந்த ஜெபத்தை எங்கேயாவது பண்ணி போங்க. இந்த ஜெபத்தை பண்ணியிருந்தோம்னா பல பிரச்சனைகளும் தப்பிச்சிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வை. வாய்க்கே கேட்டு போட சொல்லி கொடுத்துருக்கு. வாய்க்கு ஆமா, வாய்க்குள்ள திண்டுக்கல் வாங்கி தான் என்ன செய்யணுமா, போட்டு பூட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி பூட்டான இந்த வாயெல்லாம் என்ன செய்ய முடியும், பூட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் டைரக்டா என்ன பண்ணிட்டாரு, பெரிய புதுசு இருக்கிறவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, என் வாய்க்கு என்ன செய்யுங்க, காவல் வைக்கணும். என் உதடுகளின் வாசலை, என் உதடுகளின் வாசல் எங்க, இது எப்படியாச்சும் என்ன செஞ்சுக்கோங்க. அது என்னோட கண்ட்ரோல்லே இல்லாம கண்டதையும் என்ன செஞ்சு வச்சிருது, பேசிடுது. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமென். ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டை என்ன செஞ்சிருமா, பிடிச்சிருமா. அதே போலதான் நம்முடைய சரீரத்துல எத்தனையோ உறுப்பு இருக்கு. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உறுப்பு என்னது அப்படின்னா இருக்கிறதுலே குட்டியான இந்த நாக்கு தான். ஆமென். பயங்கர பவர்ஃபுல். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும், உருவ குத்துகிறதாய் காணப்படும். எப்படி இது உருவ குத்துறது, உருவ குத்துறதுன்னா எப்படி, ஈட்டி எடுத்து உருவ குத்துறது போல அனைவருடைய வார்த்தை அனைவரும் என்ன செய்கிறது, காயப்படுத்துகிறது. நம்முடைய நாவினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கணக்கே இல்லை. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை என்ன ஆயிடும், அவங்க இருக்கும். ஆனா அந்த 2 நிமிஷம் மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியாது. வர்ற கோபத்துக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தையாவது கேட்டாலும் நமக்கு நிம்மதியா என்ன செய்யும், தூக்கம் வரும். பாத்துக்கங்க, நமக்கு தூங்கணும், தூக்கம் முக்கியம் இல்லையா? அதனால ஒரு 4 வார்த்தை என்ன செய்வோம், நறுக்குன்னு கேட்டுட்டு வந்துடும். அப்புறம் அந்த வார்த்தையினால் வரக்கூடிய பிரச்சனையை ஆண்டவரால் கூட சால்வ் பண்ண முடியாது. எல்லாமே யாராலும் என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ணவே முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே, நம்ம பேசுவதற்கு முன்பாகவே தாவீது கேட்கிறார், என்னுடைய வாய்க்கு காவல் வை, உதடுகளின் வாசலை. நான் எதுவும் தவறா எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஒரு பேசியாச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு சாரி சொன்னாலும் என்ன இருக்காது, மறக்காது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும், ஒருவருடைய மனதை காயப்படுத்தியாச்சு அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும், அவன் மன்னிச்சுட்டான்னு சொன்னாலும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன இருக்கும், அது ஒரு ரணமா இருக்கும். ஒரு சிலருடைய காயங்கள் எல்லாம் மெமரி லாஸ் செய்வாங்க. வயசான காலத்துல மெமரி லாஸ் செய்வாங்க. ஆனாலும் அந்த பழைய பாட்டை செய்வாங்க, மெமரி எல்லாம் போயிருக்கும். நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க பெத்த பிள்ளைங்க. ஆனா பின்னாடியே என்ன சொல்லி பேசுவாங்க, அந்த ஒரு கதை மாத்திரம் என்ன செய்யும், பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மெமரி லாஸ் ஆனாலும் அந்த அந்த காயம் என்ன செய்யாது, ஆறு. அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறவர்களாய் காணப்படாதபடி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய தருளும் நீரே என் தேவன், நல்ல ஆவி செம்மையான வழியில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், உமக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதுதான் ஒரு ஞானம் உள்ள ஜெபம். எனக்கு பிரியமானது இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு செய்ய கிருபைத்தாங்க. அப்படியே உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும், செய்யணும். நான் செய்யற ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்துக்கு, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது எப்படி இருக்க வேண்டும், பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம். பாடுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தேவனே, நீரே என் தேவன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
ஸ்தம்பமே என் தெய்வமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க, எனக்கு போதித்தரும். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். நம்முடைய காலை ஜெபத்தில் இதுதான் என்னது முக்கியமான ஒரு ஜெபம். என்ன சொல்லி ஜெபிக்கணும்? உமக்கு பிரியமானதை செய்யப்படி எனக்கு நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போதிங்க. எத்தனையோ காரியங்களை செய்ய போறேன், ஆனா அது எல்லாமே எப்படி இருக்கணும்? உமக்கு பிரியமானது. உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட நம்முடைய ஜெபங்கள் அனுதின ஜெபங்கள் அப்படி மாற வேண்டும். நான்காவது காரியமாக நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஜெபம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்தருளும்? நினைத்தருளும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் கடைசி. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய திருக்காணிக்கையையும் சுபர் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கணும். நெகேமியா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நெகேமியா யாரு? பானபாத்திரக்காரன். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக விற்கப்பட்டவன். அர்த்தசஸ்தா அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய காலத்துல அரண்மனையில பானபாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாரத்தை கொடுத்தார். ஒரு சில விஷயங்களை கேள்விப்படுகிறார். நான் வளர்ந்த பிறந்த ஊர் இன்றைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ராஜா இடத்துல பேசி திரும்பவும் யூதா தேசத்திற்கு அவர் வருகிறார். வருகிற போது அவர் ஒரு யூதா தேசத்தின் அதிபதியாக வருகிறார். ஆமென். எப்படி வருகிறார்? அதிபதியாக வருகிறார். அதற்கு முன்பாக ராஜாக்கள் இல்லாவிட்டாலும் ராஜாக்கள் அந்த இடத்தை விசாரிப்பதற்கு அதிபதிகளை வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் எல்லாம் முக்கியமான ஆளுகளை எல்லாம் கடத்தி போயாச்சு, நாடு கடத்தப்படுகிறார்கள். தேசத்துல ஏழைகளும் ஒன்னத்துக்கு இல்லாதவங்க, கைகால் உடைஞ்சவங்க, அந்த மாதிரிப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் மீதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யூதா தேசத்தை அதிபதியாக நெகேமியா நிறுத்தப்படுகிறார். அதிபதிகள் எல்லாம் நெகேமியாவுக்கு முன்பிருந்த அதிபதிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜனங்கள்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா அப்பம், தண்ணீர், ரசம் எல்லாம் ஆகுறாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் யார் கொடுக்கணும்? அவனே ஜனங்களே சோறு கொண்டு வழி இல்லாம இருக்காங்க, ஆனா அவங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்க. வெள்ளிகளும் என்ன செய்யறாங்களா? வாங்குறாங்க. இது பத்தாதுன்னா அதிபதியோட வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அதிகாரி, அந்த வேலைக்காரங்களும் ஜனங்கள் மேல என்ன செய்யறாங்க? அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நெகேமியா என்ன செய்கிறார்? அது எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரு. தேசம் மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறது, அது மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இவர் என்னவா மாறிட்டாரு அப்படின்னா கொத்தனாரா மாறிட்டாரு. ஆமென். என்னவா மாறிட்டாரு? யாராவது வருவாங்களா? அதிபதியா இருக்கிறவங்க கொத்தனாரா வருவாரா? அலங்க வெடிக்கப்பட்டு இருக்கிறது, நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம் பாழாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த வாரத்தை தேவனை நெகேமியாவுக்கு கொடுத்தார். அவர் எழுந்திருந்து பட்டணத்தை என்ன செய்தார்? அலங்கத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரம் அந்த வேலைக்காரங்களாலும் சேர்ந்து என்ன செஞ்சாங்களா? நெகேமியாவோடு சேர்ந்து கட்டினாங்க. அப்ப இது எல்லாரும் கூட இருக்கிற ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? வந்து கட்டினாங்க. ஆனா எல்லாரும் இது வரைக்கும் இருந்த அதிபதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஜனங்கிட்ட புடிங்கி சாப்பிட்டாங்க. ஆனா முதல் அதிபதி இவர் என்ன செஞ்சார்? ஜனங்களுக்காக தினமும் விதவிதமா சமைச்சு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. தினம் என்ன செஞ்சாரு? அவர் சாப்பிடுகிற பந்தியில ஜனங்கள் சாப்பிடும்படியாக எல்லாரும் என்ன செஞ்சாரு? உட்கார வச்சாரு. அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அதிபதி. ஹல்லேலூயா. எல்லாம் பண்ணிட்டு இவரு கையில எதுவும் என்ன செய்யல? பணம் வாங்கல. எல்லா அதிபதிகளும் பணம் சேர்த்துனாங்க, இடம் வாங்கி போட்டாங்க, வயல் நிலங்களை வாங்கினாங்க. ஆனா இவர் ஒண்ணுமே என்ன செய்யல? அதெல்லாம் வாங்கல. ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில ஒரு ஜெபம் பண்ணாரு. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ணுவோம்? என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக
நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்றீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சபையில நிறைய பேர் என்ன செய்வோம்? நன்மைகளாக செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறவர்களாக நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய கிறிஸ்துமஸ்லாம் வந்தோம் அப்படியே வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அந்த திருச்சபை விசுவாசிகள் தான் என்ன செய்றாங்க? சேலை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. யார் என்ன செய்றாங்கன்னு நிறைய பேருக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா விசுவாசிகள் உற்சாகமா அந்த காரியங்களை செய்வாங்க. இன்னும் போன வாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் நிமித்தமாக மதிய உணவு கொடுத்தாங்க. இந்த வாரத்துல சாயங்கால ஆராதனையில் ஒரு பொருத்து நிமித்தமாக இரவு விருது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் 4வது வாரத்துல ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஆராதனைகளும் இரவு வேலை அந்த உபவாச ஜபத்திற்கு பிறகு குடும்பமா ஒரு குடும்பம் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு மாதமும் உணவு கொடுக்குறாங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நன்மை செய்யறோம். நம்முடைய திருச்சபையில் எல்லாரையும் நன்மை செய்யறவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆமென். ஆனா இந்த நன்மை செய்தவங்க இதுல யார் பேரும் என்ன செய்யல? சொல்லவும் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. ஒருவேளை அப்படி யாராவது எதிர்பார்க்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுடைய பலன் இதோட என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். எனக்கு அப்படி வேண்டாம். ஆமென். உங்களுடைய பலன் இதோட என்ன செய்ய வேண்டாம். இந்த ரூம்ல இருக்கிற ஒரு 50 பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? அக்கா சோறு போட்டீங்கக்கா, ரொம்ப நன்றியெல்லாம் சொன்னதுனால என்ன ஆகுது? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஆமென். நீங்க செய்யற நன்மைக்காக ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நன்றி சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவன் சொல்லும்போது இன்னும் ஒரு 32 பொருள் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன வேணும்? ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நன்மை வரும். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளை அங்கிருந்து வரணும் நமக்கு. ஆமென். நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு குட்டி ஜெபம், ஒரே வார்த்தை தான், எனக்கு நன்மை உண்டாக என்ன செய்யுங்க? நினைத்தரும். ஆமென். எத்தனை பேர் எங்களுக்கு ஜெபம்? எனக்கு நன்மை உண்டாக, ஏழைக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும். நம்ம எங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுக்காக நம்முடைய பெயர் கொட்டை இடத்துல என்ன செய்யணும்னு வேண்டியதில்லை, வரணும்னு அவசியம் இல்லை. அரசாங்கம் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்க. ஆமென். ஆனா அந்த நலத்திட்ட உதவிக்காக செலவை பற்றிலும் அதற்காக விளம்பரத்துக்காக செலவு அதிகமாகும். அரசாங்கம் மக்களுடைய பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவிக்கு, அந்த உதவிக்கு ஆகிற செலவை காட்டிலும் அதற்காக அவர்கள் செய்கிற விளம்பரத்திற்கு ஆகிற செலவு அதிகம். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் விதிவிலக்கே இல்லை. பல கோடிகளை அவர்கள் விளம்பரத்திற்காக என்ன செய்யறாங்க? செலவு செய்யறாங்க. மக்களுடைய வரி பணத்தை என்ன செய்யறாங்க? செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம அப்படி என்ன செய்ய வேண்டாம்? விளம்பரம் பண்ண வேண்டாம். ஆமென். என்ன நன்மை செய்தாலும் என்ன செய்யக்கூடாது? விளம்பரம் செய்யக்கூடாது. இதே நெகேமியா 13வது அதிகாரத்துல வாசிச்சோம்னா மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? இதே வார்த்தை தான் சொல்றாரு, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார். இப்ப என்ன பண்ணிட்டார்? அப்படி நன்மை உண்டாகிறதுக்கு அப்படின்னு சொன்னா சுத்தம் பண்ணாரு. ஆமென். என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணார். ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார், லேவியர்களுக்குள்ள இப்படிதான் இருக்கணும், ஆசாரியர்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கட்டளையை தூக்கி போட்டு ஆசாரியர்கள் செய்யத்தகாததை என்ன செய்தாங்க? செய்தாங்க. உடனே அவனை இங்க ஓடி போயிட்டு என்ன செஞ்சாங்க? அடிச்சு விரட்டிட்டு. ஆமென். யார? ஆசாரியன். யார? ஆசாரியனை அடிச்சு விரட்டிட்டு. ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய, கர்த்தர் ஆசாரியர்களுக்கு கொடுத்த கட்டளை அவன் என்ன செய்யல? நிறைவேற்ற. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை லேவியருடைய வாழ்க்கை எடுத்துக்கணும்னா நம்ம பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல, ஆசாரியர்களுக்கு சுத்தம்னா என்னன்னு தெரியல, எப்படி வாழ்க்கை வாழணும்னு தெரியல, கர்த்தருடைய கட்டளை என்னன்னு தெரியல, லேவியர்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல. இவன் கூப்பிட்டு ஆசாரியர்களை லேவியரையும் பரிசுத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆமென். லேவியரை ஆசாரியர் என்ன செஞ்சான்? பரிசுத்தப்படுத்தினான். பரிசுத்தப்படுத்தி என்ன செஞ்சான்? கடைசியில சொல்றான், ஒரு ஜெபத்தை பண்றான், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தது. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தப்படுத்துறோம், இல்லை சுத்தப்படுத்துறோம்னு என்ன செய்யணும்? இந்த ஜெபம் பண்ணணும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு
நம்முடைய சர்ச்சில் எல்லா வேலையும் செய்யறது ரொம்ப பிடிக்கும். இங்கே கூட்டுறது, ஆய் அடிக்கிறது, இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுனா பெயிண்ட் அடிக்கிறது, பட்டறை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் என்ன செய்யணும், ரொம்ப பிடிக்கும். வேலைக்கு ஆள் வச்சு கூட என்ன செய்யலாம். நான் என்ன பண்ணுவேன், நான் படிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நானே என்ன செய்வேன், இப்போ படிக்கிறது இல்லை, நானே அடிச்சுட்டு என்ன செய்வேன், அடுத்த நாள் உடம்பு தான் வலிக்கும். அதுக்கப்புறம் லீவ் போடுவேன். இதுக்கு பேசாமல் நான் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வேலைக்கு ஆளுகளை கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், வேலை செய்ய வச்சுருக்கலாம். ஆனால் அந்த வேலைகள்லாம் சர்ச்சில் ஒரு வேலை செய்யறது அப்படின்னு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நம்முடைய திருச்சபையில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எல்லாமே நிறைய பேர் என்ன செய்வாங்க, சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. கடற்கடன்னு சாயங்காலம் ஆறாவது முடிஞ்சோடனே பார்ப்போம், ஆமீன் போட்டோமோ இல்லையோ ஒரே சேர் சவுண்டாக தான் இருக்கும். ஆமீன் கடற்கடன்னு ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, எடுத்து ஒரு வேலையை கொடுப்பாங்க, ஒருத்தர் மாயம் அடிப்பாங்க, இன்னொருத்தர் மைக்கு கட்டிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, ஒரு வேலையை செய்வாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒருத்தர் உட்காந்து என்ன செய்வாங்க, கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை என்ன செய்வாங்க, செய்யறாங்க. இப்போ நானும் வேலை செய்யும்போது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்துள்ளோம். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். நீ வந்து வேலை செய்கிற வேலையில என்ன செய்யலாம், கூலிக்கு பாத்திரமான இருக்கேன். என்ன வசம் தெரியாத வேலை செய்யற என்ன பாத்திரமான இருக்கேன், கூலிக்கு பாத்திரமான இருக்கேன். அந்த சர்ச்சில் வேலை செஞ்சாலும் கூலிக்கு பாத்திரமான இருக்கேன். அதனால அந்த கூலியாக உங்களுடைய நன்மையினால என்ன செஞ்சிருங்க, என்ன திருப்தியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் அப்படி என்ன செய்யணும், ஆரம்பிங்க. தேவனுடைய சமூகத்தில் என்ன வேணும்னாலும் எங்க கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் என்ன செய்யணும், கேட்கணும். நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது, சும்மா அடிக்கும்போது, க்ளீன்லாம் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஆளுகளை என்னது வேலை செய்கிறவங்களுக்குலாம் கூலி கொடுங்க அப்படின்னு. என்ன கூலி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு காஃபி கிடைக்கும், மீறி போனால் பப்ஸு கிடைக்கும். ஆமே ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துருவாரு, அவ்வளோதான். ஆனால் உண்மையான கூலி யார் கொடுப்பாங்க, கர்த்தர் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக 5வது காரியம், தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 33ஆம் அதிகாரத்தில் இங்கே மோசேயினுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். என்னன்னு சொல்லி, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்னு ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி. இவர் உடனே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேருக்கு தான் வாக்குத்தத்த வசனமா இருக்காம, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நிறைய கார்ல எல்லாம் இது காருக்காகவே உருவாக்கப்பட்ட வேதாசனம் மாதிரி கார்ல எல்லாத்துலயும் எப்படி இருக்கும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த வார்த்தை மோசேயை திருப்திப்படுத்தல, அவர் ஜெபத்தை முடிக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே சந்தோஷமா, ஆஹா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார், அதற்கு யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கிறோம். அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்துக்கு கொண்டு போகாதிரும். அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடியும் சொல்லல, அவர் தெளிவா சொல்றாரு, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போகும். இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எகிப்துல இருந்து கானானுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தூரம், ரொம்ப தூரம் நடந்து செல்ல வேண்டிய ஒரு பிரயாணம். அவருடைய டார்கெட் ஒரு கானான், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பயங்கரமான ஒரு தேசம். அவங்க ஒரு பெரிய கனவுகளோடு அந்த இடத்துல போயிட்டு இருப்பாங்க. எவ்வளவு உற்சாகமா போயிட்டு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய வேண்டாம், இங்கே இருக்கு. உங்களுடைய சமூகம் கூட வந்துச்சுன்னா நகர்றேன், இல்லைன்னா நான் என்ன செய்யறேன், இங்கே இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லணும், உங்களுடைய சமூகம் முன்னாடி போனா எனக்கு பத்தாது, அது எங்க வரணும்,
என் கூட இருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்துல எனக்கும் வந்து ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால். மறுபடியும் சொல்றாரு, நீர் எங்க கூட வந்தா தானே எங்களுக்கு தெரியும் உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சது. முன்னாடி போனா பார்த்தாரு. ஆமென். அவர் கடமனதுல இருந்து முன்னாடி மேக ஸ்தம்பமா இருக்கிறார், பின்னாடி அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர்ந்து பார்வோன் வரும்போது என்ன செய்யறாங்க? நடுவுல ஏதாவது ஒரு ஸ்தம்பம் என்ன செய்யும்? நிற்கும். ரெண்டு சேனை ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு என்ன செஞ்சது? அது பாதுகாத்து கொண்டதுன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பலத்த பாதுகாப்போடு நடந்து போகிறவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்னது? முன்னாடி போனா பார்த்தா நீ கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு நீங்க என் கூடவே இருக்கணும் ஏசப்பா. அப்பதான் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கண்கள் நமக்கு என்ன செய்யணும்? கிருபை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இந்த கிருபை எவ்வளவு நேரத்துக்கு செல்லுபடியாகும் நினைக்கிறீங்க? வாழ்நாள் போதும் அவருடைய கிருபை இருக்கிறது. இன்னைக்கு வாங்கின கிருபை இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு என்ன செய்யணும்? எதிர்க்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நான் சுயமா சொல்றேன், காலை தோறும் உங்களுடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா, புதுசு. ஆமென். புது கிருபை. ஹல்லேலூயா. கிருபை என்னது? தகுதி இல்லாத ஒருத்தங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆமென். இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நேற்று ஒரு இடத்துல நைட்டு டின்னர் சாப்பிட போயிருந்தோம். அங்கே பக்கத்து டேபிள் உட்காந்து இருந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போதே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கிருபைக்கும் இறக்கத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நல்லா ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற இடத்துல வந்து இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த இதே வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. இறக்கம், ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அவனுக்கு என்ன செய்யறாங்க? இறக்கப்பட்டு அவனோட தப்பை என்ன செய்யறது? மன்னிக்கிறது. அதே ஒரு கிருபை. உறுதியே இல்லை இவனுக்கெல்லாம், எனக்கெல்லாம் இந்த நாளைக்கு தகுதி இருக்கா? இல்ல. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு? நீ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே நிற்கிறேன். ஆமென், ஆமென். நான் மட்டும் தான் நிற்கிறேன், எனக்கு மட்டும் தான் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரா? இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கலாம். ஆமென். ஒரு காலத்துல ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி ஒரு திரையை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக என்ன செய்தது? இரண்டாய் கிழிந்தது. இதுக்கு மேல இந்த கேப் என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். எல்லாரும் வாங்க. எங்க வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாரும் எங்க வரணும்? ஆண்டவர் விரும்புகிறார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அதற்கான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போவதற்கான ஒரு பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. அவ்வளவு பெரிய பரிசுத்தமா நான் இல்ல. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஊழியம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வரணும். எல்லாரும் வேதத்தெல்லாம் முன்னாடி இருந்து எல்லாம் ஆதியாகமத்துல வாசிச்சு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் நல்லா புரிஞ்சு கேள்விக்கு வேற பதிலை கண்டுபிடிக்கணுமே நல்லா புரிஞ்சு நிதானமா எல்லாம் படிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவே ஆசாரியன் உள்ள வரணும். ஆமென். என்ன செய்யணுமா? ஜனங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆசாரியன் உள்ள வரணுமா? வந்து பலி செலுத்தி இருக்கணும். ஆமென். அவனுடைய பாவங்களுக்காக முதலாவது என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். சர்வ ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் ஜனங்களே என்ன செய்ய முடியும்? ஆமென். ஆனா அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இப்படிதான் வாழணும், வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆரோனுடைய வாழ்க்கையில பையன் செத்து போயிட்டான். பையன் செத்து போனா அப்பா என்ன பண்ணணும்? கல்லாத வரைக்கும் போனோம் இல்லையா? ஆனா இந்த ஆரோன் என்ன பண்ணாரு? வாசலை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாரு. அவன் சர்ச்சில் தான் பையன் இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ இந்த வாசலை தாண்டக்கூடாது, செத்தவனுக்காக அழுகக்கூடாது, கீறக்கூடாது, வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது, இழுக்கக்கூடாது.
ஆனா அந்த காலத்துல அழுகிறவங்க எப்படி அழுவாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு அழுவாங்க. நீ ஆசாரியனா இருக்க, நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அவர் முடிவு பண்ணுவாங்க. நீ இஷ்டத்துக்கு எல்லா ஜனங்களை போல எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அநேக கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்ம பின்பற்றுறோமோ அப்படின்னா, அப்படிலாம் தகுதி இருக்கிறோமோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் தகுதி யாரும் இல்லை. அந்த தகுதி இல்லாத உங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் இந்த நாளில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே இந்த நாளில் நாம் இந்த உலகத்தில் நிலைநிற்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நடக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நம்முடைய கடமைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? சுயபலம் ஒன்றுமில்லை. அந்தபடியே நான் பலவீனமா இருக்கும் போதும் பலமுள்ளவனா இருக்கிறேன். நினைந்து சொன்னா என்னுடைய பலவீனமான இந்த சரீரத்துல அது கிறிஸ்துவனுடைய பலன் பூர்ணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பலன் பூர்ணமா இருக்கிறது. நம்முடைய சரீரங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய பலன் பூரணமா இருக்கிறது. அப்போ பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே எனக்கு அங்க வலிக்கிறது, ஆண்டவரே எனக்கு இங்க வலிக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு பலவீனமா இருக்குன்னு சொன்னா இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கு சந்தோஷத்துக்கு கணக்கே இல்லை. ஆமென். யாருக்கு? பவுலுக்கு. அவர் சொல்றாரு, நான் பெருமையா பேசுவேன் அப்படின்னு சொன்னா எதை பத்தி பெருமையா பேசுவேன் தெரியுங்களா? எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டு வலிக்குதுங்கிறத பத்தி தான் பெருமையா பேசுவேன். ஆமென். எத்தனை பேர் அதை பெருமையா பேசுவீங்க? இனிமேல் பெருமையா பேசுவேன். ஆமென். அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, யார்கிட்டயாவது போய் பேசணும்னு என்ன சொல்லுவாங்க? நல்லா திட்டுவாங்க. குட்டீஸ்கெல்லாம் இப்பவே அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இப்பவே வலிக்குதுன்னு சொன்னா வாழ்க்கை வந்து எவ்வளவு தூரம் போகணும்னா. ஆமென். ஆனா இந்த பவுல் பாருங்க என்ன சொல்றாரு? எனக்கு பலவீனமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன்? பெருமையா பேசுவேங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நான் பலவீனமா இருக்கும் போதும் பலனா இருக்கிறேன், என் வேலையெல்லாம் செய்யறேன். ஏன் அப்படி செய்யறேன்? நான் கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நடக்கவே முடியல, ஆனா நடந்து வரேன். இருக்கிறது யாருடைய பலன்? ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பலவீனமா இருந்தேன், நான் எப்படி சர்ச்சில் போய் நின்று உங்களை ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்ல முடியும்? என்ன பலப்படுத்துங்க? அவர் பலப்படுத்துவார். ஆமென். அவருடைய கிருபை. ஆமென். நிற்பது யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன். அவருடைய கிருபையினால பலப்படுத்தி நம்ம எல்லாரையும் என்ன செய்திருக்கிறார்? நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நடந்து வர கிருபை செய்திருக்கிறார். ஆமென். பலனே இல்லைன்னு சொல்லலாம். பெண்கள் வெல்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் வளர்த்துவிக்கிற என் தன்மையாகிய கர்த்தர். ஆமென். கையில பலன் இல்லைன்னு சொன்னா பெண்களும் வளையுமா? ஆமென். பெண்களை அம்பு இல்ல, வில்லு, வெண்கலத்துல செய்யப்பட்ட வில்லு, அதை என்ன செய்வார்? இவர் கையிலேயே வளைச்சிடுவார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரா? உயர் ஸ்தலத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலை மேல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். சமமான பூமியிலே நடக்க முடியலன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கண்மலை மேல கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. மலை சிகரத்திலையும் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். ஆமென். அது யாருடைய பலன்? என்னால நான் மலையெல்லாம் ஏற முடியும்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லணும். இப்ப கரெக்டா அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? பலவீனமா இருந்தேன், என்ன தேவன் பலப்படுத்தினார். என் சரீரம் பலவீனமான சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இயேசுனுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். காலைதோறும் கிருபைக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? செய்யலாம். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கிருபை கிடைக்கும். அந்த கிருபையில ஒரு ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சோம் என்ன கேட்கணும்? புது கிருபை. ஆமென்.
இந்த நாளுக்கான புதிய கிருபையினால என்னை நிரப்புங்க. சங்கீதம் 90வது சங்கீதத்துல 14வது வசனத்தை கேட்போம். இதே மோசே சொல்லக்கூடியது. மோசேயின் சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் எங்களை வாழ்நாள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உடைய கிருபையினால் எங்களை என்ன செய்யுங்க? திருப்தியாக்கணும். தினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமே. வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு நம்முடைய கிருபையினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க, திருப்திப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 143வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை வைத்துகிறேன். அதிகாலையிலே உடைய கிருபை என்ன செய்யணுமா? கேட்க பண்ணும். ஹல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபையை கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை நாம் தியானம் செய்வோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஜபம். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எனக்கு தெரிந்து யாருமே ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கிறோம். 7வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கிறோம். 2 மனு ஜப குறிப்பு கேட்கிறேன் பாத்தீங்கன்னா. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறுக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் 2 மனு தான் கேட்கிறேன். நான் சாகிற வரைக்கும் எனக்கு அதை கொடுங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். முதல் மனு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மாயையும் வேண்டாம், பொய் வசனிப்பும் எனக்கு வேண்டாம். இந்த 2வது மனு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருக்கிறார். உண்மையா எத்தனை பேர் இப்படிலாம் சொல்லியிருக்கோம்? எனக்கு காசே இல்லாதவரே, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்காண்டவரே, எனக்கு காசு கொஞ்சோண்டு இருக்குதாண்டவரே, அந்த காசு நிறைய கொடுங்காண்டவரே, என்கிட்ட நிறைய காசு இருக்குதாண்டவரே, அந்த நிறைய காசு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா என்ன செய்ய மாத்தி கொடுங்காண்டவரேன்னு வேணா கேட்போமே. எனக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குதாண்டவரே, எனக்கு இன்னும் 2-3 வீடும் என்ன செய்யுங்க கொடுங்காண்டவரே. ஒரே ஒரு பைக் தான் இருக்குது, இன்னும் 2-3 பைக்கு, ஒரு 2 காரு கொடுங்காண்டவரே. கார் இல்லாதப்போ 1 கார் கேட்போம், அப்புறம் கார் வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு கார் கேட்போம், அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு கார் கேட்போம். கடைசி வரைக்கும் என்ன செய்வோம்? கேட்டுட்டே இருப்போம். உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா திருப்தி ஆகும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கும்? உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கொடுத்தா திருப்தி ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? திருப்தியே படுத்த முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும், மொத்த இந்தியாவையும் எழுதி கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? திருப்தியப்படுத்த முடியாது. மனுஷன் என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரே ஒரு போதும் சொல்றது என்னது? சாப்பாடு மாத்திரம். சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு என்னது வயிறு நிறைஞ்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் திருப்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம், அதுல கொஞ்சம் சக்கரை போட்டுருக்கலாம், கொஞ்சோட பாயாசத்தை வச்சிருக்கலாம், ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தா அப்படியே கரெக்டா இருந்திருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு சூப் கொடுத்துருந்தா ஆரம்பிக்கும் போது அமோகமா இருந்திருக்கும். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு 3 முட்டை சாப்பிட்டு 300 கமெண்ட் சொல்லிட்டு இருக்கும். ஆமே. அங்கேயும் என்ன இல்லை? திருப்தி இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது? 5 ஸ்டார் ஹோட்டல்லே கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டாலும் என்ன ஆகாது? என்னதான் இருந்தாலும் அந்த பழைய கஞ்சி குடிச்ச மாதிரி ஒரு இது இருக்காது. பாத்தீங்கன்னா எங்க உட்காந்துட்டு 5 ஸ்டார். ஆமே. அங்க போனாலும் என்ன செய்யாது? திருப்தி மனுஷனுக்கு வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 0.001% கூட வாய்ப்பே இல்லை. எதுக்குமே மனுஷனுக்கு திருப்திங்கிறது வராது. ஆனா இங்க வித்தியாசமா ஜெபிக்கிறாரு. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது இருக்கிறாங்க. எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம். நான் பிச்சைக்காரனாவும் இருக்க வேணாம், ஒளிஸ்வரனாவும் இருக்க வேண்டாம். மிடில் கிளாஸாவே இருந்துறாங்க.
மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளாம் மிடில் கிளாஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம தரித்திரவான்களும் கிடையாது, கோடீஸ்வரனும் கிடையாது. ஆமென். நமக்கு அன்னன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அன்னன்னைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அப்படியே ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அன்னன்றுள்ள அப்பத்தை கொடுக்கணும். ஆமென். எப்படி கேட்கணுமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் உள்ளதை என்ன செய்ய வேண்டாம், இப்படியெல்லாம் வேண்டாம். எனக்கு இன்னைக்கு என்ன நான் சாப்பிடணுமோ அதை எனக்கு என்ன செஞ்சிருங்க? கொடுங்க. இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும், அதை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளவோ தேவை இருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. அடுத்த மாசத்துக்கு என்ன தேவைங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? அடுத்த மாசம் பார்க்கலாம். ஆமென். அடுத்த மாசத்துக்கான தேவை எப்போ பார்க்கணும்? ஆமா, அதுக்காக முன்னாடி இருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிரயாசப்படுவோம். நம்மளுடைய சபையில கேட்ட ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு மகளுக்கு என்ன செய்யறாங்க? திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. கல்யாணத்துக்கான நாள் வந்துச்சு. ஒரே என்ன இருக்கும்? கல்யாணம் வருது அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆமா, ஒரே பயமா தான் இருக்கும். சந்தோஷம் இருக்கிறது ரெண்டாவது. ஆமா, கல்யாணம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கிற இது என்னது? ஆமா, அவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாருக்கும் அப்படி ஒரு இது. உடனே என்ன செஞ்சு வச்சுட்டாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அக்கௌண்ட்ல சேஃபா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். நான் உங்களுக்கு சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, அந்த கடன் வாங்கின காசு அப்படியே தான் இருந்துச்சு. அது இல்லாம ஆண்டவர் நடத்துறாரு. ஆமென். அப்ப அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? உங்களுக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஆனா உங்களுக்கு எப்ப தேவை, கல்யாணம் என்னைக்கோ வேணுமோ அப்பதான் கொடுப்பாரு. லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸ் பண்றது ஆண்டவர் மாதிரி யாராலையும் நினைக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. அது வரைக்கும் இந்த நெஞ்சு அடிச்சுக்கிற அடி இருக்குது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு கடைசி நிமிஷத்துல தான் என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அது அன்னைக்கு தான் கொடுப்பாரு. ஆமென். அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? அங்கதான் வேணும் விசுவாசம். ஆமென். இந்த லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் கழுகு மேல என்ன செய்யுமா? கொஞ்சம் மேல உயரமா கூட்டிட்டு போய் அங்க இருந்து என்ன செஞ்சிருமா? போட்டுரும். அது காப்பாத்துறதுக்கு வரும். எப்போ வரும்? தீயில விழுந்து போகும்போது தான் என்ன செய்யும்? அப்படியே வந்து அலையக்க தூக்கிட்டு இருக்கு. அப்புறம் மேல போகும்போது ஜாலியா இருக்கும். ஆனா அது கீழே வந்து விழுகிற வரைக்கும், அது தூக்குற வரைக்கும் அந்த கழுகு குஞ்சுக்கு எப்படி இருக்கும்? அலறி கத்தி வேலை செய்யாத வரைக்கைய கண்ட எல்லா டைரக்ஷனையும் அடிச்சு விட்டு, ஐயோ அம்மா அறிவு அம்மா இப்படி சொல்லி வீசிட்டு போயிட்டியா அப்படின்னு அம்மாவை நாலு வார்த்தை திட்டி, அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன செஞ்சிருவாங்க? அதே மூலம் ஆமென். கழுகு தன் குஞ்சுகளை என்னுடைய தோள்ல தூக்கி சுமக்கிற வண்ணமாக அப்படி நான் உன்னை என்ன செய்வேன்? தூக்கி சுமக்கிறதை. ஆமென். எத்தனை பேர் நான் அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில? நம்மளை தூக்கி சுமக்கிறதை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை கீழே போட்டதா சரித்திரமே இல்லை. குஞ்சை என்ன செய்யாது? விடாது. ஒருவேளை அந்த கழுகு தன்னுடைய குஞ்சை கீழே விட்டாலும் நம்மளையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்மை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தி விடுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மளை தூக்கி நிறுத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு காரணம். டெய்லி ஜெபம் தினமும் என்ன செய்யணும்? இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ அதை என்ன செய்யுங்க? இன்னைக்கு எங்களுக்கு நாளைக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு நான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கேட்குறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுங்க. ஆமென். ஆமென். பழைய சாப்பாடு நம்ம சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பழைய இது எனக்கு கிருபைலாம் வேண்டாம், புது கிருபை. இந்த புது ஆகாரம் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தாரு. ஒரு நாள் பழைய மன்னா கொடுத்துட்டாரு. ஆமென். எப்படி கொடுத்தாரு? ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாரு. ஹல்லேலூயா. காலையில போனோம் அப்படின்னா அந்த பனியில இருக்குமா. ஆமென். இவங்க போயிட்டு இருக்கிறது எங்க தெரியுமில்ல? ஆமா, காஷ்மீர் ஒன்று டூருக்கு போங்க. இவங்க போயிட்டு இருக்கிறீங்க வனாந்தரம். ஆனா மண்ணா எதுல வருது? பனியில. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? போறது வனாந்தரத்துக்குள்ள. ஆனா 40 வருஷமும் அவங்க போன எல்லா வனாந்தரத்திலையும் அந்த பனி வந்துச்சு. அதிகாலையில் அந்த பனியில என்ன இருந்தது? மண்ணா இருந்துச்சு. ஒரு நாள் மண்ணா இல்லாம போனது ஒரே ஒரு நாள் தவிர. எந்த நாள்? ஓய்வு நாள். ஆமென். அன்னைக்கு மட்டும் லீவ். பனிக்கே லீவ் தான். ஹல்லேலூயா.
மன்னாவுக்கும் லீவு, அந்த மன்னா வர்ற பணிக்கும் லீவு தான். நமக்கு மட்டும்தான் லீவே கிடையாது. லீவு தான். நமக்கு லீவு இருக்கணும். எல்லா ஓய்வு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்? லீவு இருக்கணும். அந்த மன்னா அந்த பணியிலிருந்து ஆண்டவர் புதிய அந்த நாளுக்கான புதிய மன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நம்மளும் அனுதினமும் இந்த நாளுக்கான மன்னா எனக்கு இன்னைக்குள்ள அப்பத்தை எனக்கு திருப்திப்படுத்துங்க. அப்பாங்கிறது வெறும் அப்பா சாப்பிட்றது விஷயத்தை நான் சொல்லலை. எல்லாம் இந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாருக்கும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கேளுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் என்ன செய்ய வேண்டாம்? கேட்க வேண்டாம். அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டாம். கணவன்கிட்டயும் மனைவி கிட்டையும் கேட்க வேண்டாம். யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். கேட்கிறவர்கள் எவனும் இதுவரைக்கும் நீங்களை நாமத்தினால ஒன்றுமே கேட்கவில்லை. கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். அவ்வளவு பெரிய திமிங்கலத்துக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். அது உணவுக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய தன்னுடைய எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா? வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானிய கைகளை நோக்கி இருக்குமா போல தேவனாய கர்த்தரை திறக்கும் செய்கிற வரைக்கும் உண்மையை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் சொல்லுங்க? எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. ஐயா, என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. ஆமென். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பாதீங்க. அவங்க நம்புறதை விட்டுருங்க. அவருடைய கண்கள் தேவனாய கர்த்தர் நமக்கு திறக்கணும் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் லாபத்தை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் உங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களது இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் உண்டு. சில காரியங்கள் நாம் தியானம் செய்திருக்கிறோம். மீண்டும் சாயங்கால ஆராதனையிலே மீதியான காரியங்களை நம்ம தியானம் செய்வோம். எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? அந்த காலையில் வந்து தியானம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? சாயங்காலம் வர மாட்டேங்கிறது. எல்லாரும் வாங்க. இந்த வராத எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுது. எல்லாரும் கண்டிப்பாக முடிச்சுவோம். அந்த ஞானம் உள்ள ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாததற்கான ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. எப்பொழுது எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அப்பா ஜெபிக்கக்கூடிய ஞானத்தை நீங்க கொடுங்க என்று சொல்லி கேட்போமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களுக்கு நான் ஜெபிக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறேன். என்னை ஜெப ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க. ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க. அப்பா கருத்தால் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எனக்கு வேணும். ஏதோ கடமையை கடவுளுடைய ஜெபம் அல்ல. காலையிலே எழுந்து ஏதோ ஜெபிக்க வேண்டுமே என்கிற ஒரு ஜெபம் அல்ல. அப்பா ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்பாக ஜெபிக்க ஒரு ஜெபம் அல்ல. அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். எப்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் ஒரு பரிசுத்தமான பாதை அல்ல, செம்மையான பாதை நடத்தப்படும்படியாக இப்படி நீதியின் பாதை நடத்தப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கணும். நாளை தோறும் உடைய கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும் ஐயா. அவருடைய இறக்கங்களுக்காக, அவருடைய அன்பிற்காக, அவருடைய தயவுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஐயா. அப்பா ஞானத்திற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்போம்.